தலைப்பு Godly children. Godly children முன்னிட்டு இது கடைசி என்னோட கடைசி பிரசங்கமாக இருக்கும். This is a two-part sermon. போன வாரம் first part மற்றும் இந்த வாரம் இரண்டாம் second part நான் ஆண்டவரோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வாரம் நம்ம கவனித்தது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12-17 வரை நம்ம ஈலாய் மற்றும் ஈலாயோட sons பற்றி நம்ம பார்த்தோம். And this title for my sermon was Children of Light. ஒளியின் பிள்ளைகள். Hallelujah. அப்போ நம்ம எங்கே பார்த்தோம்னாக்கா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 28-29 வரை நம்ம போன வாரம் நம்ம படித்து பார்த்தோம். இது எழுதுனது யோவான் எங்கே எழுதினார்னா அவர் ஒரு சபைக்கு எழுதுகிறாரு. எந்த சபைக்கு எழுதுகிறாருன்னா ஏசியா மைனர். நம்ம வேதத்தை எடுத்துக்கொண்டோன்னா ஏசியா மைனர் என்ற ஒரு பகுதிக்கு சபைக்கு அவர் எழுதுகிறாரு. அப்போ இந்த காலத்தோட ஜியோகிராஃபிக்கல் இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டர்க்கிக்கு யோவான் இந்த ஒரு வசனத்தை இந்த ஒரு பகுதியை யோவான் எழுதுகிறாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் வசனம் 28-29 வரை 28ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா யோவான் எப்படி அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறாருனாக்கா ஆங்கிலத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாருனா and now dear children. அப்போ பாருங்க யார் எழுதுறது? இப்போ இந்த வசனம் யோவான் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? ஏசியா மைனர் அல்லது தெற்கியில் இருக்கிற சபைக்கு யோவான் எழுதுறாரு. அப்போ எதுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் யோவான் அந்த சபைக்கு and now dear children தமிழில் படிச்சுறீங்களா? 1 யோவான் வசனம் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே and now dear children. எதுக்கு யோவான் அந்த சபையை dear children கூப்பிடுறாரு? எதுக்கு பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு? ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு பிள்ளைகளான்னு கூப்பிடுறாருன்னா நீங்கள் கிரேக்கர் மொழியோட வேதத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாக்கா கிரேக்கர் மொழியில் அங்கே என்ன போட்டிருக்கோன்னா டெக்னான்ட்டு போட்டிருக்கோம். டெக்னா. அப்போ டெக்னாவோட அர்த்தம் பிள்ளைகள், சில்ட்ரன். அப்போ யோவான் அந்த சபைக்கு எழுதும் போது டெக்னா அல்லது பிள்ளைகள் அல்லது சில்ட்ரன்ட்டு எழுதுறாருனாக்கா he wants to create a relationship between him and the churches. Amen. யோவானோட பிள்ளைகள் அல்ல. Amen. ஏசியா மைனால அதாவது தெற்கில் அவரோட பிள்ளைகள் அல்ல. ஆனால் ஆண்டவருக்கும் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிக்கும் நடுவில் இருக்கிறது யாரு? ஒரு இன்டர்பிரேட்டராக இருக்கிறது யாரு? யோவான் தான். ஹல்லேலூயா. அப்போ யோவான் எதுக்கு இது எழுதுறாருனாக்கா he is writing in the midst of interpreting for Jesus. Amen. அப்போ எதுக்கு சில்ட்ரனாக எழுதணும்? எதுக்கு பிள்ளைகளாக எழுதணும்? அப்போ பாருங்கள், ஒரு பெற்றோருக்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இனிமையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அல்லது ஒரு லவ்விங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஆமென். ஒரு பெற்றோர் தாய் இல்லை தகப்பனுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், மகன் இல்லை பிள்ளைகளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அப்போ யோவான் எழுதும் போது he wants them to have a relationship with God. அப்போ தொடர்ந்து நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா and now dear children continue in him. கிரேக்கர் மொழி ஆங்கிலத்தில் continue in him கிரேக்கர் மொழியில் பார்த்தோம்னாக்கா மெனோன்ட்டு போட்டிருக்கோம். மெனோக்கு அர்த்தம் abide. அவரோட வழியில் நட, abide. அப்போ இங்கே யோவான் என்ன சொல்கிறாருனாக்கா கிரேக்கர் மொழி வேதத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா பிள்ளைகளே ஆண்டவர் வழியிலே நடக்கணும்னு சொல்கிறாரு. வாக் இன் த பாத் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆண்டவரோட வழியில நடக்க சொல்கிறாரு. பிறகு நம்ம தொடர்ந்து படித்து பார்த்தோம்னாக்கா so that when he appears we may be confident and unashamed before him at his coming.
everyone who does what is right has been born of him. இப்போ தொடர்ந்து நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா யோவான் ஆண்டவரோட 2ஆம் வருகை பற்றி சபையை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே பார்த்தோம்னாக்கா போன வாரம் ஏலி அவரோட 2 சன்ஸை பார்த்தோம். அவர் 2 பிள்ளைகளோட பேர் வந்து ஹோப்னி, ஃபினியஸ். ஈலாயோட ரோல் வந்து ஈலாய்க்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது வேலை? ஈலாயோட ரோல் வந்து ஹீஸ் a high priest and he's a judge for Israel. அப்போ என்ன அவரோட ஊழியம் என்னன்னாக்கா ஆண்டவரோட ஆலயத்தில் அவர் ஒரு பிரீஸ்டாக இருக்கிறாரு. இருந்திலும் அவருக்கு 2 பிள்ளைகள், ஹோப்னி, ஃபினியஸ். அண்ட் இந்த 2 பிள்ளைகளை அவர் ஆண்டவர் வழியிலே நடத்தாமல் without growing them in the fear of God, they backslid. அப்போ ஹோப்னி அண்ட் ஃபினியஸ் என்ன செய்கிறாங்கனாக்கா நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சிருவோமா? 1 சாமுவேல் 2:12. Eli's sons were scoundrels, they had no regard for the Lord. ஏலியின் குமாரர் பெலியாலின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. Amen. இங்க ஸ்லைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்துல now the sons of Eli were corrupt. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தை சொல்லுது. திரும்பி தமிழ்ல படிச்சிடுறீங்களா? ஏலியின் குமாரர் பெலியாலின் மக்களாய் இருந்தார்கள். பெலியாயின் மக்களாய் இருந்தார்கள். இப்ப பெலியால்னா என்னது? அப்ப பெலியாலோட அர்த்தம் வந்து கிரேக்கர் பைபிள், எபிரியர் பைபிள்ல நீங்க போயிட்டு படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் 2 words, 2 வார்த்தைகள் ஒரு வார்த்தையா ஆக்கிட்டாங்க, ரைட்? இப்ப பெலின்ட்டு சொன்னாக்கா மீன்ஸ் விதவுட், and யால்ன்ட்டு சொன்னாக்கா without profit or without worth. இப்போ தமிழில் சொன்னோம்னாக்கா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன். அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி அந்த வசனத்தை படிக்கிறீங்களா தமிழில்? ஏலியின் குமாரர் பெலியாலின் மக்களாய் இருந்தார்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனமான இல்லாத மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆமென். யாரு? ஏலி யாரு? ஏலி ஆண்டவரோட ஆசாரியர். இது யாரு? நம்ம யார் பற்றி படிக்கிறோம்? ஏலியோட மகன்கள், 2 மகன்கள். ஆண்டவருக்குள்ளார தான் வாழ்ந்து வந்தாங்க, சபையில தான் தொடர்ந்து நடந்து வந்தாங்க. ஈலாய் கூட சபையில ஊழியம் செஞ்சிருப்பாங்க, ஆண்டவருக்கு பலியிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் வேதத்தில் என்ன சொல்லுது? இந்த 2 சகோதரர், these 2 sons, பெலி யால்ன்ட்டு சொல்லுது, without worth. Amen. அப்போ போன வாரத்தோட சர்மன் தொடர்ந்து இந்த வாரத்தோட சர்மனுக்கு நம்ம வந்து பார்ப்போம். போன வாரம் சில்ட்ரன்ஸ் சண்டேயாக இருந்தது. சர்மனுக்கு அப்புறம் ஒரு திங்கக்கிழமை நினைக்கிறேன், ஒரு சகோதரன் வந்து வியாழக்கிழமை ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட, எப்னர் போன சண்டே சில்ட்ரன்ஸ் சண்டேயாக இருந்தது, ஆனால் நீங்கள் பிரசங்கம் பண்ணது வந்து பெற்றோர்களுக்கு பிரசங்கம் பண்ணுதுன்ட்டு கேட்டார், ஏன் பிள்ளைங்களுக்கு பிரசங்கம் பண்ணலான்ட்டு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த ஒரு பிரசங்கம் 2 part பிரசங்கம், 2 parts. இப்போ போன வாரம் நம்ம பெற்றோர்கள் பற்றி பார்த்தோம், இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 8ஆம் வசனம் 1 to 5 வரை படிச்சிடுறீங்களா? 1 Samuel chapter 8 verses 1 to 5. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்
பேர்சேபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவிலிருந்து சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம யார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா சாமுவேல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாமுவேல்ன்று சொல்லும்போது நிறைய பேருக்கு சாமுவேல்ன்று யாருன்னு தெரியும். ரைட், எவ்ரி ஒன் வில் நோ ஹூ சாமுவேல் இஸ். ஈலாய்க்கு பிறகு வந்து சாமுவேல் தான் இருந்தார். ஆமென். அப்போ சாமுவேலுக்கு பிறகு சாமுவேலோட பிள்ளைகள் யாருன்னு பார்த்தோம் போன வாரம், ஹொப்னி அண்ட் ஃபினியஸ்ன்னு பார்த்தோம். ஈலாயோட பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா போரில் இறந்து போயிட்டாங்க. ஒரு போரில் இறந்து போயிட்டாங்க. அப்போ ஈலாய்க்கு பிறகு வந்தது தான் சாமுவேல். இப்போ சாமுவேலுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். முதல் பிள்ளையோட பேர் வந்து ஜோவல், ரெண்டாவது பிள்ளையோட பேர் வந்து அபிஜா. ரைட், யோவேலும் அபிஜாவும் தமிழில் என்ன போட்டிருக்குது? யோவேல் அபியா. யோவேலும் அபியாவும். ரைட், ரெண்டு பிள்ளைகள். அப்போ நம்ம சாமுவேலோட ஹிஸ்டரியை போயிட்டு பார்த்தோம்னாக்கா போன வாரம் ஒன்று யோவான் நம்ம பற்றி யோவானில் நம்ம படிச்சுக்கிட்டு வரும்போது யோவானோட ஹிஸ்டரியை பார்த்தோம். அப்போ சாமுவேலோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னாக்கா 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை திறந்து கொள்வோமா? 1 Samuel chapter 1 verses 1 and 2 படிச்சிடுறீங்களா? எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிசூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஆமென். இப்போ சாமுவேலோட தகப்பன் யாரு? சாமுவேலோட தகப்பன் பேர் எல்கனா. சாமுவேலோட அம்மா பேர் யாரு? ஹேனா. ரைட். அப்போ சாமுவேலோட தகப்பனுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. இன்னொரு மனைவி பேர் வந்து பெனினாக்கு வந்து பிள்ளைகள் இருந்துருச்சு. பெனினா ஹேட் சில்ட்ரன்ஸ். அப்போ ஹேனாவை பார்க்கும்போது ஹேனாக்கு வந்து பிள்ளைகள் இல்லை. அப்போ நீங்கள் தொடர்ந்து படித்து வந்தீங்கன்னாக்கா 1 வசனம் 21 அதிகாரம் 21 வசனம் மற்றும் நீங்கள் தொடர்ந்து 2வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னாக்கா ஹானா என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவர் சமூகத்திலே in the presence of God ஹானா என்ன செய்கிறாங்க? she makes a covenant with God. Amen. என்ன ஒரு covenant செய்கிறாங்க? எனக்கு ஒரு பிள்ளை, if I get a child, நான் என்ன செய்வேன்? உம்முடைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துறேன். I will give my son or I will give my child in your presence. Amen. நம்ம ஹிஸ்டரியை போயிட்டு பார்த்தோம்னாக்கா நிறைய பெற்றோர்கள் வந்து இப்படி தான் செய்வாங்க. பிஃபோர் தி கிவ் பர்த் என்ன செய்வாங்கன்னா ப்ரே பண்ணிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பொருத்தனை செய்வாங்க. they will make a covenant with God. ரைட். காலை ஆராதனையில் நான் ஆண்டவர் வார்த்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், நம்மளுக்கு இன்னும் எத்தனை வாரம் இருக்குது வருஷம் முடிகிறதுக்கு? 2024 முடிகிறதுக்கு எத்தனை வாரம் இருக்குது? 5 வாரம் தான் இருக்குது. ஆமென். 5 வாரம். அதில் 4 வாரத்தில் கிறிஸ்மஸ் வந்துடும். 4 வாரத்தில் கிறிஸ்மஸ் வந்துடும். டைம் போகிறதே தெரியாது. வீடை சுத்தம் பண்ணுவோம், முறுக்கு நம்ம சுட்டுக்கிட்டு இருப்போம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஷாப்பிங் போவோம், இங்கே போவோம் அங்கே போவோம், டைம் போகிறதே தெரியாது. பட்டுண்டு என்ன ஆயிரும்? 2025 ஆயிரும்.
ஆனால் நம்மளோட சபைக்கு இருக்கிற ஒரு பழக்கம், a thing that our church has, வருஷம் துவங்கும் போது 2ஆம் வாரம் செகண்ட் வீக் கவர்னன்ட் சண்டே என்று நம்ம சொல்வோம். கவர்னன்ட் சண்டே என்ன செய்வோம்னாக்கா, நம்மளோட போதகர் கூட, நம்மளோட தலைமை போதகர் கூட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் பயந்து ஜெபிச்சு ஒரு கவர்னன்ட் நம்ம செய்வோம். அப்போ என்ன காலையில் பேசும்போது நான் கேட்டேன், எத்தனை பேருக்கு ஒன்றும் 2024 2வது சர்வீஸ் கவர்னன்ட் செய்யும் போது, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கவர்னன்ட் செய்யும் போது நம்மளோட சர்ச் ஒரு தாள் கொடுத்துருவாங்க. அந்த தாளில் அங்கே போட்டிருக்கோம், நான் எப்போதும் அன்னாடிக்கும் வேதத்தை வாசிப்பேன், 10-15 நிமிஷத்துக்கு ஜெபிப்பேன். அதில் நீங்கள் டிக் போட்டுக்கிட்டே வரலாம், அல்லது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கீழே லைன் இருக்கும், கீழே நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். இப்போ நான் கேட்டேன் காலையில், எத்தனை பேர் 2024 முடிகிறதுக்கு 5 வாரம் தான் இருக்குது. How many of you have kept your covenant with God? ஆண்டவர் கூட உங்களோட பொருத்தனையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கே ஹானா என்ன செய்கிறாங்கனாக்கா, ஹானாக்கு இப்போ குழந்தை இல்லை, ஷீஸ் காட் நோ சைல்ட். இப்போ ஹானா சபைக்கு வந்து, ஆலயத்துக்கு வந்து ஒரு பொருத்தனை செய்கிறாங்க. I will give him to you. அதில் தான் பிறந்தது, அதில் தான் வளர்ந்தது சாமுவேல். ஆமென். இப்போ நம்ம போன வாரம் பார்த்தது வந்து எலியாவின் வீட்டின் பிள்ளைகள் யார்? ஹொப்னி, ஃபினியஸ். இந்த 2 பிள்ளைங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவருக்கு பயப்படாமல் வாழ்ந்தாங்க. வேதத்தில் என்ன போட்டிருக்கு? பெலியால் போட்டிருக்கு. இப்போ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. these 2 sons, அவங்களோட மத்தியில் வளர்ந்து வந்தது தான் சாமுவேல். ஆமென். எல்லாம் வேற இருக்கீங்களா? சாமுவேல் எங்கே வாழ்ந்து வந்தார்? ஏலி கூட. சபையில் யார் கூட வாழ்ந்து வந்தார்? ஏலி, ஹொப்னி, ஃபினியஸ். ஆமென். 2 பேரும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வேதத்தில் என்ன போட்டிருக்குது? பெலியா ஆள்ன்ட்டு போட்டிருக்குது. அவங்க மத்தியில் தான் பிறந்து வந்தது, வாழ்ந்து சாமுவேல். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாமுவேல் grew with ஹொப்னி and ஃபினியஸ். இருந்தாலும் சாமுவேல் ஒரு சிறிய பையனாக இருந்துக்கிட்டு, சாமுவேலுக்கு என்னது? ஒரு தெய்வ பயம். ஆமென். நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வசனத்தில் ஈலாய்க்கு வந்து இப்போ வயசாயிடுச்சு. ஈலாய்க்கு வயசாயிடுச்சு, அவருக்கு கண் பார்வையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ஆண்டவர் முறையாக the first time யாருக்கு வராருன்னா, ஆண்டவர் வந்து சாமுவேலுக்கு பேச வராரு. சாமுவேலுக்கு பேச வரும்போது ஆண்டவர் எத்தனை வாட்டி திரும்ப சாமுவேல் கூப்பிட்டாரு? he called Samuel 3 times. 3 வாட்டி. முதல்ல 3 வாட்டி கூப்பிட்டாரு. அப்போ சாமுவேலுக்கு தெரியாது யார் என்ன ஏதுன்ட்டு. இப்போ முதல் வாட்டி ஆண்டவர் கூப்பிடும் போது சாமுவேல் ஈலாய் கிட்ட போயிட்டு சாமுவேல் கேட்டார், சொல்லுங்க அடியேன் கேட்குறேன்ட்டு. இப்போ ஈலாய் சொன்னார், நான் கூப்பிடல, போயிட்டு படுத்துறேன்ட்டு. 2வது வாட்டி சாமுவேல் கூப்பிட்டாரு ஆண்டவர். சாமுவேல் திரும்பி போனார் ஈலாய் கிட்ட. திரும்பி ஈலாய் சொல்கிறாரு, நான் கூப்பிடல, போய் படுன்ட்டு. 3வது வாட்டி கூப்பிட்றாரு. இப்போ 3வது வாட்டி கூப்பிடும்போது எலியா 8வது வசனத்தில் படிச்சிடுறீங்களா? 3:8. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானே கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. ஆமென். எத்தனை வாட்டி? 3 முறை. இங்கே பாருங்கள், ஈலாய்க்கு என்ன ஆயிடுச்சு? அவரோட கண் பார்வை குறைஞ்சிருச்சு, அவர் கொஞ்சம் வயசாயிட்டார். அப்போ ஆண்டவர் சாமுவேல் இடத்துல வந்து பேசும்போது, when God came and speak to Samuel, he did not know it was God's calling. ஆண்டவர் தான் கூப்பிட்றாருன்ட்டு அவருக்கு தெரியல. அவ்வப்பொழுது நம்ம வாழ்க்கையில்
ரொம்ப நம்ம பிஸி ஆயிட்டோம். ரொம்ப நம்மளோட சொந்த பலத்தினால நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியும்ட்டு நம்ம முடிவு எடுத்து போகும்போது நம்ம அவ்வப்பொழுது என்ன தெரியுமா செஞ்சிடறோம்? ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம். we forget God. ஆண்டவர் பக்கத்தில் தான் இருப்பார், கூப்பிடுவார், என் மகனே என் மகளேன்ட்டு கூப்பிடுவார். இருந்தாலும் we forget that God calls us. ஆண்டவர் நம்ம கூப்பிடுறாருன்ட்டு நம்ம மறந்துடுறோம். நிறைய வாட்டி இந்த மேடையில் என்னோட சாட்சி சொல்லியிருக்கேன். the first time when God touched me, or the first time when I felt the presence of God. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். the first time, முத வாட்டி, the first time. இப்போ அந்த first time ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது ஒரு தீர்மானத்தோட வந்திருப்போம். இதுக்கப்புறம் நான் வாழ்றது நானா இருக்காது, நீ என் வாழ்க்கைய டேக் லீட். ஆனால் டைம் போக போக ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு பயப்படாம, ஆண்டவரோட காரியங்கள் செய்யாம நம்ம சொந்த பாதையிலேயே நடக்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறோம், ஈலாய் வந்து 3 வாட்டி சாமுவேல் போயிட்டு கேட்கும் போது 3 times ஈலாய்க்கு ஸ்ட்ரைக் பண்ண ஆண்டவர் தான் கூப்பிட்டுருப்பாரு சாமுவேல்ன்ட்டு. இப்போ 3வது வாட்டி சாமுவேல் போயிட்டு ஈலாய் கிட்ட கேட்கும் போது தான் ஈலாய் என்ன சொல்றாருன்னா 8வது அதிகாரத்தில், here I am, you called me. இப்போ 2-3 வாரத்துக்கு முன்ன என் வீட்டில் என்னன்னு தெரியல, பின்பகுதியில் ரைட் நேபர்ஸ் வந்து ராத்திரி பூரா ஏன்ட்டு தெரியல அவங்க பிள்ளைகள் போல் வீட்டில் பெல் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் போடாமல் மேபி பிள்ளை வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே இருக்கும் போல். அப்போ நான் கட்டலில் படுத்திருந்தேன், தம்பி குளிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ தம்பி பட்டுண்டு கூப்பிட்டு, யாரும் பெல் அடிக்கிறாங்க, என்னான்ட்டு போய் பாரு, அப்பா அம்மாலாம் படுக்க போயிட்டாங்க, பெல் அடிக்கிறாங்க, போய் பாருன்ட்டு சொன்னார். இப்போ நானும் யோசித்தேன், ஆமாம் தூரத்தில் ஏதோ பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ நான் கதவு திறந்து கீழே போயிட்டு பார்த்தேன், தகப்பன் கீழே தான் உட்காந்துருந்தார் ஹாலில். தகப்பன் ஒன்றும் தெரியாத மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு ஃபோனை பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் யோசித்தேன், என்னடா இது, கீழே வந்தாக்கா மணி அடிக்கிற சத்தம் கேட்க மாட்டேங்குது, மேலே ரூமுக்கு போனாக்கா மணி அடிக்கிற சத்தம் கேட்குதுன்ட்டு. இப்போ பாருங்க, the same thing happened here to Eli and Samuel. இப்போ 4வது வாட்டி தான் சாமுவேல் ஆண்டவருக்கு பதில் கொடுக்குறான். ஆமென். அப்போ இந்த சாமுவேல் தான் நீங்கள் தொடர்ந்து படித்து வந்தீங்கன்னாக்கா, இந்த சாமுவேல் தான் இப்போ 8வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சாமுவேல் ஒரு பிரீஸ்டாக இருக்கிறாரு, மற்றும் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜட்ஜாக இருக்காரு. Samuel is a judge and a priest for the Israelites. Amen. அப்போ சாமுவேல் ஓட தகப்பனாக இருக்கிற ஒரு ரோல் பார்த்தீங்கன்னாக்கா, Samuel's leadership as Israel's judge ஒரு எக்ஸாம்பிளரியான ஒரு இதாக இருந்துச்சு. சாமுவேல் ரொம்ப நல்லா செஞ்சார், ஆண்டவரோட ஊழியத்தையும் ஒரு ஜட்ஜாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நல்லா செஞ்சார். பட் when he appointed அவரோட 2 பிள்ளைகளை அப்பாயிண்ட் பண்ணும்போது, நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்துருப்பீங்க, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், the name of the firstborn was Joel and the name of the second was Abijah and they served at Beersheba. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாமுவேலுக்கு இப்போ வயதாயிருச்சு. சாமுவேல் வயதாயிட்டோன்னே சாமுவேல் என்ன செய்கிறானாக்கா, யோவேலும் அபிஜாவும் கூப்பிட்டு, நீங்கள் எங்கே இருக்கணும், இப்போ பெர்ஷிபால தான் நீங்கள் ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும். சாமுவேல் கொடுக்குறாரு. இப்போ சாமுவேல் கொடுக்கும்போது he gave the responsibility of God to them. பிறகு 3வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன போட்டிருக்குதுன்னா, but the sons did not follow his ways,
they turned aside after dishonest gain and accepted bribe and perverted justice. தமிழ்ல படிச்சிடுறீங்களா? ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். Amen. இப்போ ஈலாய் போன வாரம் பார்த்தோம், 2 பிள்ளைகள் பார்த்தோம், ஹொப்னி அண்ட் ஃபினியஸ். அப்போ 2 பிள்ளைகளுக்கு ஈலாய் ஆண்டவர் பயத்தில் வளர்க்காம 2 பிள்ளைகள் தப்பான வழியில் போயிடுறாங்க. This is something that I missed last week. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா one of the biggest sin that one of the sin that Hophni and Phinehas did, ஈலாயோட பிள்ளைகள் 2 ஒரு பாவம் செஞ்சது என்னன்னாக்கா, சபைக்கு ஆஃபரிங் கொடுக்கும்போது, sacrifice கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பங்கு ப்ரீஸ்ட்டுக்கு போயிடும், ஈலாயோட வீட்டுக்கு போயிடும். அப்போ அந்த பங்கு தான் ஈலாய் வீட்டு எடுத்துக்கொள்வாங்க. அப்போ அந்த பங்கு எடுக்கிறதுக்கு ஈலாய் என்ன செய்வார்னாக்கா, சபையில் they will boil the meat. They will boil the meat. அப்போ ஈலாய் என்ன செய்யணும்னாக்கா, அவர் கையில் ஒரு முள்ளுக்கரண்டி, ஓகே, ஒரு முள்ளுக்கரண்டி மாதிரி. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற முள்ளுக்கரண்டி எத்தனை இது இருக்கும்? 4, அது 5 இருக்கும், ரைட்? There will be 4 sharp points in our fork at home. 4 இல்லாட்டி 5 இருக்கும். ஆனால் ஈலாய்க்கு அவரோட முள்ளுக்கரண்டி 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ அந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவர் அந்த பாயில் பண்ணுற ஸ்டூக்கு போவார். என்ன செய்வார்னாக்கா, he will just take the fork, அந்த முள்ளுக்கரண்டியை எடுத்து அந்த ஸ்டூக்குள்ளார அவர் குத்துவார். he will just poke. என்னாலாம் கையில் கிடைக்குதோ இல்லாட்டினா என்னாலாம் அந்த முள்ளுக்கரண்டியில் கிடைக்குதோ அது எடுத்து போயிடுவார். அதுதான் அவரோட பங்கு. ஆனால் என்ன செய்யணும்? the people, the servants in the church will boil the meat first. Amen. அப்போ என்ன ஒரு பாவம் செஞ்சாங்கனாக்கா, ஹொப்னி அண்ட் ஃபினியஸ் என்ன செஞ்சாங்கனாக்கா, ஈலாய் வயசாகிட்டோன்னே ஹொப்னி அண்ட் ஃபினியஸ் தான் போயிட்டு இந்த காணிக்கையை எடுப்பாங்க. இப்போ ஹொப்னி அண்ட் ஃபினியஸ் போயிட்டு எடுக்கும்போது என்ன செய்வாங்க? என்ன செய்யணும்? அந்த இறைச்சியை அவங்க பாயில் பண்ண வேக வைக்கணும். வேக வச்சு தான் அதுக்குள்ளார இருக்கிற கொழுப்புலாம் வெளியே ஆயிட்டோன்னே தான் எடுக்கணும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹொப்னி அண்ட் ஃபினியஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அங்கே போயிட்டு காணிக்கை எடுக்கும்போது, அவங்களோட பங்கு எடுக்கும்போது மிரட்ட ஆரம்பித்தாங்க. they started to threaten the people. என்ன செய்ய ஆரம்பித்தாங்கனாக்கா, நீ இப்பயே வேகிறதுக்கு முன்னே என்கிட்ட இறைச்சியை கொடு. வேதத்தில் போட்டிருக்கு, இஃப் யூ டோன்ட் கிவ் மீ ஐ வில் டேக் இட் ஃபோர்ஸ்ஃபுல்லி. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, நான் சண்டை போட்டு எடுத்துருவேன், எப்படியாச்சும் அந்த இறைச்சி நான் எடுத்துருவேன் பிஃபோர் பாயிலிங். இப்போ நிறையா பாவத்தில் இது ஒரு பாவமாக இருந்துச்சு. அப்போ சாமுவேலோட பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னாக்கா, சாமுவேலோட பிள்ளைங்கள் ஆண்டவருக்கு பயந்து தான் வாழ்ந்தாங்க. they lived a life of God fearing children. ஆண்டவரோட டெம்பிளில் தான் இருந்தாங்க, ஆண்டவரோட ஊழியத்தை கூட செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னாக்கா சாமுவேல் என்ன செய்கிறாரு, பெர்ஷிபான்ட்டு ஒரு பக்கெட் ஒரு 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 ஊருக்கு 2 பேரும் ஜட்ஜ் மற்றும் ப்ரீஸா அனுப்புறாரு. இப்போ அனுப்புறதுக்கு முன்ன கண்டிப்பாக சாமுவேல் கூட ஊழியம் செஞ்சுருப்பாங்க. தேவ பயந்து ஒரு காட் ஃபியரிங் ஹோமில் இருந்து கூட யோவேல் மற்றும் அபிஜா ஆண்டவரோட கிருபையிலிருந்து எழுந்து போகிறாங்க. they grew in a God fearing home. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருக்கு பயப்படாமல் காரியங்களை நடத்தி வரார்கள். ஆமென். இப்போ படித்து பார்த்தீங்கன்னாக்கா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், the soul who sins is the one who will die என்று போட்டிருக்குது.
அப்ப பாருங்க, இங்க அபிஜாவும் யோவேலும் செய்த காரியங்கள்னால இங்க ஒரு புது ஒரு லா வருது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 5 படிச்சிருக்கீங்களா? இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். யார் என்ன கேட்குறாங்க? ஒரு ராஜா. இப்போ பாருங்க, இவ்வளோ நாளா யார் ஆண்டவரோட ஜனங்களை கூட்டிட்டு வந்தாங்க? ஆசாரியரும் ஜட்ஜும். இப்போ சாமுவேலுக்கு முன்ன ஈலாய்க்கு முன்ன அவரோட சக்சஸர்லாம் இருந்திருப்பாங்க. இப்போ சாமுவேலோட பிள்ளைகள் பாவம் செய்யும் போது என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஆண்டவர் ஜனங்கள் என்ன தெரியுமா கேட்குறாங்க? நம்மளுக்கு யோவேலும் அபிஜாவும் வேண்டாம், நம்மளுக்கு ஒரு ராஜாவை குடி, கிவ் அஸ் a king. பாருங்க, இதுக்கப்புறம் தான் ராஜாலாம் வரும்போது இஸ்ரேல் ரொம்ப ஸ்பைரல் பண்ணி கீழே விழுவுது. இதுக்கு பிறகு வந்த ஒரு ராஜா, முதல் ராஜா சவுல் ராஜா தான். நல்லா இருந்தாரு, பிறகு விழுந்து போறாரு. பிறகு நிறைய ராஜாக்கள் வராங்க, பட் they could not stand in the presence of God. இப்போ பாருங்க, this was the reaction of the people because Samuel's children sinned. இப்போ நம்ம ரெண்டாவது பாயிண்டாக வருவோம், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன். பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி படித்து பார்ப்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரை. Ephesians chapter 6 verses 1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன் சொல்லும் போது நான் 3 காரியங்களுக்கு நான் பிரிச்சிருக்கேன். The first one is obey your parents. Obey your parents. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிரேக்கர் மொழியில் ஒபேன்ட்டு சொன்னாக்கா ஹிப்பா கவுன்ட்டு போட்டிருக்குது. ஹிப்பா கவு which conveys to listening with intent. அப்போ பெற்றோர்களுக்கு ஒபே பண்ணும்போது, கீழ்ப்படிதல்னு சொல்லும் போது லிசனிங் வித் இன்டென்ட் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. அப்படின்னா சும்மா கேட்டு ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் வெளியாக்காம உங்களோட பெற்றோர்களோட பேச்சிய ஒபே பண்ணுங்க. ஒபே. ரெண்டாவது ஒரு பாயிண்ட், ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். இப்போ ஹானர்ன்ட்டு சொல்லும் போது எபேரியர், முதல் கிரேக்கர்னு பார்த்தோம், இப்போ எபேரியரில் நம்ம பார்க்குறோம். எபேரியர் மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கபேட்ன்ட்டு போட்டிருக்கு. கபேட்க்கு அர்த்தம் ஹானர். அப்போ கபேட்ன்ட்டு சொல்லும் போது த டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஃபார் கபேட் டு இங்கிலீஷ் வெயிட். வெயிட் தெரியும் தானே, வெயிட்டாக இருக்குதுல்ல, வெயிட்ன்ட்டு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். அப்போ என்ன சொல்லுதுன்னா எபேரியரின் மொழி வேதத்தில் வெயிட் யோர் பேரண்ட்ஸ், டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறேன், வெயிட் யோர் பேரண்ட்ஸ். இப்போ நேற்று ஒரு கல்யாணம் விருந்துக்கு போயிருந்தேன், ரைட்? அந்த கல்யாண விருந்தில் என் கூட படிச்சுக்கிட்டு இருக்கிற சகோதரர்கள் கூட உட்காந்துருந்தேன். அப்போ we were seated mixed, பாய்ஸ் கேர்ள்ஸ் மிக்ஸ் பண்ணி உட்காந்துருந்தோம். எல்லாம் எஸ்டிஎம்மில் படித்து இருக்கிற கூட்டாளிங்க தான். அப்போ அந்த எம்சி கேட்குறாங்க, புதிதாய் கல்யாணம் பண்ண அந்த தம்பதிகள்கிட்ட எம்சி கேட்குறாங்க, who said I love you first and who said I like you first? Amen. 2 I love you சொன்னது யாரு சொன்னா?
ஐ லைக் யூ சொன்னது யார் சொன்னான்னு கேட்டாங்க. இப்போ நான் என் நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ரெண்டுமே ஒரு ஆணுக்கு பார்த்தாக்கா ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் என் பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு நான் திரும்பி சொன்னேன், அண்ணன் ஐ லவ் யூ, விச் மீன்ஸ் ஐ ஆல்சோ லைக் யூ. இப்போ நான் லவ்ன்ட்டு சொல்லும் போது அந்த அண்ணனுக்கு ஐ லவ் யூன்ட்டு சொல்லும் போது அர்த்தம் என்ன? அவரை பிடிச்சிருக்குன்ற அர்த்தம். ஆமென். பிடிக்காம எப்படி ஐ லவ் யூ சொல்ல போகிறோம்? ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட பிடிக்காம எப்படி ஐ லவ் யூ சொல்ல போகிறோம்? அப்போ என் பக்கத்தில் இருக்கிற ரைட்டுக்கு வந்து ஜென்ஸாக உட்காந்துருந்தாங்க, லெஃப்ட் சைடு வந்து லேடிஸாக உட்காந்துருந்தாங்க. அப்போ பட்டுன்ட்டு லேடிஸ் திருப்பிட்டு இல்லை அது தப்பு. இப்போ நம்ம எல்லோரும் முழிக்க ஆரம்பித்தோம். இப்போ அவங்க சொன்னது கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ லைக் யூன்ட்டு வேறு, ஐ லைக் யூன்ட்டு சொன்னாக்கா வேறு, ஐ லவ் யூன்ட்டு சொன்னாக்கா வேறு. இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், நம்ம பாய்ஸுக்கு வந்து இது சிம்பிள், ஐ லவ் யூ ஐ லைக் யூ ஒன்று தான். லேடிஸ்க்கு பார்த்தாக்கா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, நான் என் சகோதரன்கிட்ட என்ன சொன்னேன்? ஐ லவ் யூன்ட்டு சொன்னேன் என் சகோதரன்கிட்ட. அப்போ என் சகோதரன்கிட்ட நான் ஐ லவ் யூ சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? அதுக்கு அர்த்தம் ஐ லைக் யூ. நான் அவங்கள பிடிச்சிருக்கிறதுனால தான் ஐ லவ் யூன்ட்டு சொல்ல முடியும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, யூ கேன் சே ஐ லவ் யூன்ட்டு சொல்ல முடியும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஐ மீன் நாட் லைக் யூ. ஆமென். இப்போ என் மீனுக்கு வந்து ஐ லவ் யூன்ட்டு சொல்லலாம், ஆனால் எனக்கு பின்னாடி வந்து உண்மையிலே பிடிக்காம இருக்கலாம். இப்போ நான் சொன்னேன், இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நம்ம வந்து சிம்பிள், ஐ லைக் யூ மீன்ஸ் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மீன்ஸ் ஐ லைக் யூ. அப்போ பாருங்க, இங்கே ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் என்று சொல்லும்போது இம்ப்ளைஸ் கிவிங் வெயிட் டு யுவர் பேரண்ட்ஸ். அப்போ உங்களோட தகப்பன், உங்களோட பெற்றோர்கள் இல்லை உங்களோட தாயை கனம் பண்ணும்போது இட் மீன்ஸ் டு லவ் தெம். அண்ட் அவங்க நேசிக்கும் போது இட் மீன்ஸ் யூ ஷுட் ஆல்சோ லைக் யுவர் பேரண்ட்ஸ். உங்களோட பெற்றோர்களை நீங்கள் யூ ஷுட் லைக் யுவர் பேரண்ட்ஸ். நீங்கள் பெற்றோர்களுக்கு பிடிச்சாக்கா தான் அதுக்கு பேருக்கு வருது என்னது? லவ். ஆமென். இப்போ டேக் நோட் பண்ணிக்கிங்க, பெண்கள்லாம் நோட்டில் எழுதிக்கிங்க, ஐ லவ் யூ ஐ லைக் யூன்ட்டு ஒன்று தான். அப்புறமேல வந்து கேட்டுறாதீங்க என்கிட்ட, ஏதாச்சும் ஒன்றுனாக்கா போயிட்டு ப்ரே பண்ணிக்கிங்க. alright, it means the same thing. அப்போ நீங்கள் Proverbs 23 verses 22 நீதிமொழிகள், Proverbs is நீதிமொழிகள், ரைட்? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆங்கிலத்தில், listen to your father who gave you life and do not despise your mother when she's old. படிச்சிருங்களா? நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. ஆமென். கடைசி பாயிண்ட், live for God's glory. முதல்ல என்ன சொன்னேன்? obey your parents. ரெண்டாவது honor your parents. மூன்றாவது live for God's glory. live for God's glory. சங்கீதம் 119:9 வசனம், how can a young person stay on path of purity? By living according to your word. படிச்சிருங்களா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. ஆமென். யாரோட வசனத்தை கேட்டு? ஆண்டவரோட வசனத்தை கேட்டு. ஆமென். அப்போ 4 காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். 4 காரியம். ஃபர்ஸ்ட், practical implication as godly children. முதல் காரியம், listening to wise counsel. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன், நீங்கள் எழுதிக்கிங்க, கொஞ்சம் டைம் எனக்கு ரொம்ப ஓடிடுச்சு. listening to wise counsel. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8-9 என்ன சொல்லுதுன்னா, listen my son to your father's instructions and do not forsake your mother's teaching. Children must learn to value their parents.
even when it times does not permit them. இப்போ ஒரு ஒரு பிள்ளையா இருந்துக்கிட்டு போன வாரம் நான் கேட்டேன், ஒரு பெற்றோரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டில்னா ஒரு பிள்ளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டில் என்னன்னு கேட்டேன். அப்போ இது ரெண்டுக்கும் பதில் கொடுத்தீங்க, எல்லாரும் நிறைய பேர் கொடுத்தீங்க. பெற்றோர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாக்கா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு கொடுக்கணும், குடும்பத்துக்கு டிசிப்ளின் பண்ணணும், குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், குடும்பத்துக்கு ஆண்டவரோட பயத்தில் வளர்த்து வைக்கணும். அப்போ ஒரு தகப்பன் இல்லை பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு கடமை அதுனா பிள்ளைகளுக்கும் கடமை இருக்கிறது. அப்போ பிள்ளைகளோட கடமை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லிசன் டு வாய்ஸ் கவுன்சல். ரெண்டாம் என்ன பார்க்குறோம்னாக்கா, சூஸிங் ரைச்சஸ்னஸ் ஓவர் காம்ப்ரமைஸ். அப்போ யோவேலும் அபிஜாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரோட பயத்தில் தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரும்போது அவங்க சுற்றி சூழ்நிலை மாறி ஒரு புதிய ஒரு இடத்துக்கு போகும்போது யோவேலும் அபிஜாவும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு நல்ல ஒரு தெய்வ பயந்த குடும்பத்தில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது, அந்த தெய்வ பயம் காணா போகுது. என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, they started to take bribery from the people over there. மூன்றாவது ஒரு காரியம், honoring God through obedience. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிச்சிருங்களா? கொலோசியர் 3:20. கொலோசியன்ஸ் 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. யாருக்கு பிரியமானது? கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது. Children, obey your parents. நாலாவது, embodying the fruits of the Spirit. Embodying the fruits of the Spirit. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22லிருந்து 23 வரை யாருக்கு சொல்ல முடியும்? அந்த கனிகள் படிச்சிடுறீங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22லிருந்து 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். அப்ப 4 காரியம் சொன்னேன். முதல் காரியம் என்னன்னாக்கா, லிசன் டு வாய்ஸ் கவுன்சல். ரெண்டாவது, சூஸ் ரைச்சஸ்னஸ் ஓவர் காம்ப்ரமைஸ். மூன்றாவது, ஹானர் காட் த்ரூ ஒபீடியன்ஸ். நாலாவது என்ன சொன்னேன்னாக்கா, எம்போடியிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லைன்ட்டு நீங்கள் சொன்னாக்கா, நான் இன்னைக்கு ஒரு படி எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் வைக்க போகிறேன்ட்டு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு காரியம்லேருந்து ஆரம்பிங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கணுமா? 4வது காரியத்திலிருந்து ஆரம்பிங்க. கலாத்தியர் 5 வசனம் 22லிருந்து 23. அந்த கனிகளை உங்களோட வாழ்க்கையில பார்க்கணும். நீங்கள் சொந்தமாக பார்க்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற பெற்றோர்கள், குடும்பங்கள், நண்பர்கள், இந்த கனிகளை அவங்க பார்க்கும்போது அவங்களாலே சாட்சி சொல்லணும், இவன் உண்மையிலே தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். ஆமென். அப்போ பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்கள். The last 2 things that I would like to tell for the children. Recognize the privilege of being in a God-fearing home. ஒரு வீட்டில் இருக்கோனாக்கா சும்மா அந்த வீட்டில் இருக்கோன்ட்டு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் நம்ம நியமிச்சு, என்ன சொல்லுது வேதம், நம்ம ஆண்டவர் படிக்கும் போது எப்படி படித்தார்? அவரோட சாயலில் படித்தார். அப்போ நம்ம தாயின் கருவியில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்மளை நியமிச்சிட்டாரு. God has chosen us in the womb of our moms. இப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வீடு கொடுத்தாக்கா, when God blesses us with a home, it means that we are privileged to be in a God-fearing home. ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரிவிலேஜ்டாக இருக்கும். And the second thing, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்,
என்ன சொல்லுதுனாக்கா, ஆங்கிலத்தில் படிச்சிட பிறகு தமிழில் படிச்சிருங்க. Train up a child in the ways he should go, even when he's old he will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். என்ன சொல்லுதுனாக்கா, train up your children in the ways of God. அப்ப என்ன நடக்கும்? வயது ஆயிட்டாலும் ஆண்டவரோட வழியிலே அவரு நடப்பான். They will walk in the ways of God. Amen. அப்படி எழுந்து நிற்போமா? கடைசி ஒரு வசனத்தில் படிச்சிருங்களேன் எனக்கு தமிழில். மத்தேயு 9வது அதிகாரம் வசனம் 37லிருந்து 38 வரை. We all can stand. We can stand. தமிழில் படிச்சிருவாங்க. The harvest is plentiful, but the workers are few. Ask the Lord of the harvest, therefore, to send out workers into his harvest field. படிச்சிருங்களா? தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். Amen. Harvest is plentiful, but workers are few. ஆண்டவரோட ஊழியம் செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஆனா அது பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. You see, பெற்றோர்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவரோட பயத்தில் வாழ்ந்து வரும்போது parents are training the next generation to be the harvesters. வேலைக்காரர்களா ஆயத்து பண்ணுகிறார்கள். அப்ப வரப்போற காலத்துல ஆண்டவரோட பயத்துல இந்த தேசத்துல நம்ம தேசத்துல நடக்கணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்குது? வீட்டிலிருந்து ஆரம்பிக்குது. ஆமென். எல்லாரும் அப்படி கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து